வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் செல்லப்போகும் தலம் ஜம்முவின் ஜெயமடையாத சக்தி தலம் வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு. மலை மீது குகையின் அகலம், ஆன்மீக சக்தியின் ஆழம் இரண்டும் ஒரே இடத்தில். முழு வீடியோவை பாருங்கள். மாதாவின் வரலாறும் மகிமையும் உங்கள் உள்ளத்தை நனைக்கும். வைஷ்ணோ தேவி கோயில் வரலாறு. 1. கோயில் எங்கே இருக்கிறது? வைஷ்ணோ தேவி கோயில் என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள திரிகூட மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இது கடலிலிருந்து சுமார் 5200 அடி உயரத்தில் உள்ளது. 2. யார் இங்கு அருள் புரிகிறார்? இங்கு வணங்கப்படும் தெய்வம் மாதா வைஷ்ணோ தேவி ஆவார். அவரை பார்வதி தேவி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களின் 3ஆம் அம்சமாக கருதுகிறார்கள். 3. வரலாற்று பின்னணி. அழகான புராணக்கதை. முன்னொரு காலத்தில் வைஷ்ணதி என்ற பெயரில் ஒரு மகாலட்சுமியின் அம்சம் பூமியில் அவதரிக்கிறார். அவர் தவம் செய்து பக்தர்களுக்கு ஆனந்தம் அளித்து வந்தாள். அப்போது பையான் என்ற ஒரு யோகி வைஷ்ணவியை மணம் புரிய விரும்புகிறார். அவர் அதை மறுத்து மலையடி வாரம் நோக்கி ஓடிச் செல்ல அவர் துரத்துகிறார். வைஷ்ணவி தேவி பாங்கங்கா நதி, அர்த்குவாரி ஆகிய இடங்களில் தங்கிய பிறகு பூமித்தாய் வடிவான ஒரு குகைக்குள் புகுந்து தவம் செய்கிறார். இதன்பின் தேவி உன்னத சக்தியாக திகழ நாராயணரால் ஆசிர்வதிக்கப்படுகிறார். இப்போது அவர் பட்ரா, மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 சக்திகள் ஒரு பிந்து வடிவத்தில் குகையின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளன. 4. யாத்திரை வழி. பக்தர்கள் கட்ரா என்ற நகரத்திலிருந்து நடைப்பயணமாக 13 கிலோமீட்டர் வைஷ்ணோதேவி மாடம் வரை செல்வார்கள். பாதையில் பாங்கங்கா நதி, சஞ்சி சதானி, அர்த்குவாரி, ஹிம்குடி மற்றும் சான்சி சதானி மற்றும் பிற இடங்கள் உள்ளன. 5. முக்கியமான தரிசனங்கள். அர்த்குவாரி, இங்கு 9 மாதம் தவம் செய்த தெய்வம். பவன்தான் தேவஸ்தானம், இது மூலஸ்தலம். பட்ரா குகை, பையான் அழிக்கப்பட்ட இடம். பூஜை வழிபாடுகள், தினமும் சிறப்பு தீபாராதனைகள் மற்றும் சங்கீதங்கள் நடைபெறும். வைஷ்ணோ தேவி கோயில் முக்கிய சிறப்புகள். அரிசனையில் 3 தெய்வங்களை சேர்ந்த மூர்த்தி. வைஷ்ணோ தேவி கோயிலில் தேவி மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகாகாளி ஆகிய 3 சக்திகளும் ஒரே அருகில் தரிசிக்கப்படுகின்றன. இவை பிணி நிவாரணம், வாழ்க்கை செழிப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு கருணை தரும் சக்திகளாக நம்பப்படுகின்றன. திரிகுட்ட குகையில் அமைந்துள்ள குகை கோயில். கோயில் ஒரு இயற்கை குகையில்தான் அமைந்துள்ளது. பக்தர்கள் 13 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து இந்த குகையை அடைகின்றனர். இந்த நடைப்பயணத்தில் மன அமைதி, சகிப்புத்தன்மை மற்றும் பக்தி வளர்கின்றன. மனோரத பூர்த்திக்கு புகழ் பெற்றது. பக்தர்கள் தங்கள் வேண்டுகோளுக்காக பல நாட்களாக விரதமிருந்து கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பெரும்பாலும் அவர்களின் வேண்டுகோள்கள் நிறைவேறுவதாக நம்பப்படுகிறது. சிறந்த பாதுகாப்பு மற்றும் அடுக்கமான நடைபாதைகள். யாத்திரைக்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பான நடைபாதைகள், ஹெலிகாப்டர் சேவைகள், போனி சவாரி மற்றும் மின்னறிகுறிகள் என சகல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. வருடத்திற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு வருவதாக மதிக்கப்படுகிறது. இது இந்தியாவின் மிகப்பெரிய யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவில் கோயிலில் சிறப்பு பூஜைகள், அலங்காரம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலப்பதிகார ஆவணங்களிலும் உள்ள குறிப்புகள். வைஷ்ணோ தேவியின் ஆராதனை பண்டைய நூல்களிலும் புராணங்களிலும் காணப்படுகிறது. மாதா வைஷ்ணோ தேவியின் அருள் உங்கள் குடும்பத்தில் வளம், அமைதி கொடுக்கட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கமெண்டில் உங்கள் அனுபவங்களை பகிரவும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. மேலும் சக்தி கோயில்கள் வரப்போகின்றன. ஓம் ஜெய் மாதாதி. இந்த பயணம் உங்கள் நம்பிக்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும்.